நான் ப்ராப்பர் ரீசெண்ட் ஆர்டர் தான் நீங்களே ஃபஸ்ட்டு எனக்கு நான் ப்ராப்பர் ரீசெண்ட் ஆர்டர் எங்கள் இயக்கங்களை மட்டும் தான் சொன்னீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நேரத்திலே இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் பாரத பிரதமரையும் அது ஜட்ஜையும் வச்சு அந்த கிளி கிளிக்கிறாங்க, யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படி யாராவது பேசுனாங்கன்னா அது தனியாக லெட்டர் எனக்கு கொடுங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்லை சார், உங்கள் போலீஸ் மேலே தான் வீடியோ எடுக்கிறாங்க. கொஞ்சம் அசம்பளம் ஆகும்னாலும் ஒரு பயிர் பிஜேபி வந்து உங்களுக்கு எங்கேயாவது கலவரம் பண்ணியிருக்கோம், உங்கள் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது டேமேஜ் பண்ணியிருக்கோன்னு ஏதாவது தூக்கிட்டு இருந்திருக்கிறான். நாங்கள் முறையாக உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறோம். அவன் வந்து அசம்பிளி ஆதரிக்கவே கிடையாது சார். எங்களோட இயக்கம் தான் பரிவார அமைப்பு நம்ம வந்து அசம்பிளி ஆகணும் பண்ணிக்கலாம். அனுமதி கொடுக்காத அனுமதி கொடுக்காத மற்ற என்னோட ரிஜெக்ஷன் ஆர்டர் நீங்க ஹைகோர்ட் நேரா போங்க. ஹைகோர்ட் எல்லா நாங்க தான் பார்த்தோம் கோர்ட் ஆர்டர் நீங்க கொடுத்த மாதிரி அதையும் பேசுறீங்க. மட்டும் பேசுங்க. ஏன்னா நீங்க ஆர்ப்பாட்டம் நடந்த பிறகு என்னோட ரிஜெக்ஷன் ஆர்டர் ஹைகோர்ட் எடுத்துட்டு போங்க. தூத்துக்குடி எதுக்கா பிஜேபி எங்களோட அலையன்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க சார். உடனே வண்டியில ஏறி சொல்றேன் சார். அவங்க வந்து நம்ம பாத்துக்கு அப்படிதான் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து நீங்க அதுக்காக நீங்க கொலை பண்ற குற்றவாளி மாதிரி தூக்கிட்டு இருக்கீங்க சொல்றாங்க சார். போலீஸ் சத்தமே போடல, ஒரு வாதம் கொடுக்கல, ஒரு நான் தீவிரவாதிகள் சார். எங்களுக்கு ஏதாவது அப்படி இருக்கா? நாங்க போலீஸ் கோஆபரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க அரசுக்கு பயப்பட மாட்டோம், எதனால நாங்க கவலைப்படல. ஆனா ஒவ்வொரு கடையா வந்து நீங்க கடையில் ஒதுங்கி இருக்கிறவனை போய் கூப்பிட்டுருக்காங்க. நாங்க கூப்பிட்டு வரோம். எதுவுமே பண்ணல சார். ரிஜெக்ட் பண்ணாலும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா பிஜேபி வந்திருக்கோம். எங்களோட இதை நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் ப்ரெஸ்ஸில் சொல்லுவோம், ஏதாவது சொல்லிட்டு போவோம். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்துருக்குது. நீங்கள் வேணும் இப்போ பர்டிகுலராக இல்லை இல்லை சார். நாங்கள் இப்போ வந்திருக்கேன், பிஜேபி வந்துருக்கு சார். நாங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த பெர்மிஷன் லெட்டரே கொடுத்து எப்படி சார் சார் எங்கள் ஆட்கள் இங்கே வந்துருக்குங்க. சட்டப்படி ஏண்டதான் புறக்கணிக்காதே
கட்சியின் பரிவார அமைப்பான இந்து மகன் சார்பாக இன்று ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. அனுமதியை மறுத்து காவல்துறையினர் இன்னைக்கு வலுக்கட்டாயமாக அவ்வளோ வேனில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த தமிழக அரசு இந்துக்களுக்காக பெரிய துரோகம் செஞ்சுட்டு இருக்குது. அதுலேயும் தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் நேற்று பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் வந்து பாரத பிரதமரையும் நமது மதிப்புக்குரிய உயர்நீதிமன்ற நீதிபதி GRS அவங்களையும் தரக்குறைவாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல இடங்களில் மைக் போட்டு பேசியிருந்தாங்க. காவல்துறை வீடியோ எடுத்திருக்கிறாங்க. எந்த நடவடிக்கை அவங்களுக்கு மேலே இல்லை. ஒரு மதவாத பிரிவினை சக்திக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை நியாயமாக போராடி கொண்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதன் பரிவார அமைப்புக்கும் கொடுக்க மாட்டேங்குது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் கோர்ட் அனுமதியோட மிகப்பெரிய போராட்டத்தை திருப்பரங்குன்றதுக்காக தூத்துக்குடியில் நடத்துவோம் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி வழங்கப்படவில்லை. ஒரு பட்சமாக இதை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு காவல்துறையின் துணை போகின்றது. வருங்கால சந்ததிகளை ஊக்குவிக்கும் விதமாக இந்த அறப்போராட்டம் தர்ம வழியில் நியாய வழியில் நமது சந்ததிக்கு உட்பட்டு இந்த அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை ரொம்ப ஆழமானது. அவங்க சட்டத்தில் நம்ம கோவில் நடக்கிறோம். என்ன இல்லீகல் நம்ம அந்த மண்டலத்தில் நான் போய் நிற்பேன். ஓட மாட்டேன் சார். ஐயப்பன் சார் தெரியும் வரும் சார். ஓட மாட்டேங்க. எத்தனை ஒரு சர்ச்சு 20 கிலோமீட்டர்